ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் ஊரில் இன்றைக்கி கரண்ட்டு கட்டு. மசாலா அரைக்க போனால் மிக்ஸி ஓடலை. அம்மியில் வச்சு அரைச்சிட்ருக்கோம். எனக்கு உடம்புக்கு முடியாதனால எங்கள் வீட்டில் எங்கள் மருமக அரைச்சிட்ருக்காவ. பாருங்கள், இன்றைக்கி எங்களுக்கு அம்மியில் அரைச்ச குழம்பு. பாருங்கள் எப்படி அரைக்காவணி. உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவம் உண்டுன்னா சொல்லுங்கள் மக்களே. கஷ்டப்பட்டு அரைச்சிட்ருக்கா. பாருங்கள். ஒரு காலத்தில் மிக்ஸி இல்லாத டைம் எல்லாருமே அம்மியில் தான் அரைச்சிட்டு இருந்தோம். நாங்கள் என்னவோ பெருசாக அம்மியெல்லாம் வாங்கி போட்டோம், ஆனால் ஒழுங்காக அரைக்கிறது கிடையாது. வாங்கி போட்டால் புதுசில் கொஞ்ச நாள் நல்லா அரைச்சோம். கடந்த வேற பக்கத்தில் கூடு வச்சுருக்கு. அது மூக்குக்கு நேர் பறந்துட்டு போகுது. பாதி அளவு தான் அரைப்பட்டுருக்கு. என்ன அரைக்கணும் நல்லா. கடந்த பறக்குது பாரு. அதை வலிக்காண்டாமா, பின்னுக்கு இருக்கிறதும் சைடில் இருக்கிறதையும் தள்ளி விட்டு தான் அரைக்கணும். ஆமாம். குழவியில் இருக்கிறத அரைக்காண்டாம். அம்மியை வீட்டுக்குள்ளே போட்டிருந்தா ஈஸியாக அரைச்சிடலாம். இது வெளியே போட்டிருக்கோமா, அதில் இருக்க பொருளெல்லாம் ஒதுக்கிட்டு கழுவி பறக்கி அரைக்கணும்னா கஷ்டம் இல்லை, வருத்தம். அதுக்காக வேண்டிதான் அங்கே அரைக்கதே கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு அம்மியில் அரைச்ச சமையல் மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.